அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்பொழுக்கம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வளர்ச்சியிலே குறிப்பிட்ட ஒரு பருவத்தில் ஏற்படுகின்ற உணர்வு ரீதியான மாற்றத்தினை அல்லது எதிர்ப்பால் கவர்ச்சியினை முறையான அடிப்படையில் இஸ்லாம் அனுமதித்த விதத்தில் நாங்கள் தீர்த்து கொள்வதை அல்லது அதை முறைப்படுத்தி கொள்வதையே கற்பொழுக்கம் பேணுதல் என்று நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய வளர்ச்சியிலும் இந்த பருவம் என்பது அல்லது பருவநிலை மாற்றம் என்பது, எதிர்ப்பால் கவர்ச்சி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இறைவனால் இயல்பூக்கத்திலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை நாம் சோடிகளாக இணைகளாக படைத்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறான். யாராவது ஒருவர் எனக்கு அவ்வாறான உணர்வுகள் இல்லை, அந்த மாதிரியான மாற்றங்கள் என் மீது ஏற்படவில்லை என்று வாதிடுவாராக இருந்தால் அவரிலே நாங்கள் சந்தேகப்பட வேண்டி இருக்கும். அல்லது அல்லாஹு தஆலா அவரை படைக்கின்ற போது வளமையில் சில குறைகள் சிலருக்கு அல்லாஹு தஆலாவினால் ஏற்படுத்தப்படுவதைப் போல அவர் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றே நாங்கள் நம்ப வேண்டி இருக்கும். அவ்வாறு இல்லாமல் பெரும்பான்மையானவர்கள் அடுத்தவர்களை ஏமாற்றுகின்றவர்களாக இந்த விடயத்திலே நடந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வரஹ்மானியத்தன் இப்ததஊஹா மா கதப்னாஹா அலைஹிம், நாங்கள் அவர்கள் மீது துறவரத்தை விதியாக்கவில்லை. அல்லாஹு தஆலாவுடைய நேசத்தை பெற வேண்டும், கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக துறவரத்தை அவர்களாக உருவாக்கி கொண்டார்கள். வமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா, அதை கவனிக்க வேண்டிய விதத்திலே, பேண வேண்டிய அடிப்படையிலே அதனுடைய ஒழுங்குகளை அவர்கள் பேணவில்லை என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் பற்றி விசாரித்த 3 நபர்கள் பற்றிய ஹதீஸ் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ். அதிலே ஒருவர் சொல்கிறார், நான் என்னுடைய வாழ்நாளிலே பெண்களை அடைய மாட்டேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை முழுக்க அல்லாஹுவுக்காக அர்ப்பணிக்கப் போகிறேன் என்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த மூவருடைய செய்தி வருகிறது. அவர்களை நபி அவர்கள் சந்திக்கிறார்கள். அன்துமுல்லதீன குல்தும் கதா வ கதா, நீங்கள் தானா இப்படி இப்படி சொன்னவர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நீளமான ஹதீஸிலே ஒரு துண்டில் சொல்கிறார்கள், அமா அன, நிச்சயமாக என்னை பொறுத்தவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல பெண்களை திருமணம் செய்திருக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணித்தானோ அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கற்பை முறையான அடிப்படையில் பாதுகாத்து கொள்வது, அதனை பேணுவது என்பது பெண்களுக்கு மாத்திரம் உரியது அல்ல, இளைஞர்களுக்கு மாத்திரம் உரியது அல்ல, பெரியவர்களுக்கு மாத்திரம் உரிய விடயமும் அல்ல, மனிதர்கள் எல்லோருக்கும் உரிய கடமையான ஒன்றாக இஸ்லாம் நமக்கு அதை சொல்லி காட்டுகிறது. கற்பொழுக்கத்தை பேணுவது, கற்பை சீர்குலைக்கக்கூடிய விடயங்களில் இருந்து அல்லது ஒழுக்கத்தன்மையில் இருந்து எங்களை வெளியேற்றக்கூடிய காரியங்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருப்பது என்பது இஸ்லாத்தினால் வலியுறுத்தப்பட்ட, ஆர்வமூட்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மையத்மனு லீ மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அத்மனு லஹுல் ஜன்னah, யார் எனக்கு 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கிற நாவையும் 2 கால்களுக்கு மத்தியில் இருக்கிற அவத்தையும் பாதுகாத்து கொள்வேன் என்று பொறுப்பு சொல்கிறானோ அவனுக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குகையிலே அடைபட்ட 3 மனிதர்களுடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள், ஒரு தேவைக்காக குகைக்குள்ளே நுழைகிறார்கள், கல் அந்த வாயிலை மூடிக்கொள்கிறது.
மூவரும் முடிவு செய்கிறார்கள், வேறு வழியில்லை, எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரப்போவதும் இல்லை. அதனால் எங்களுடைய வாழ்நாளிலே அல்லாஹுக்காக மாத்திரம் என்று நாங்கள் செய்த அமல்களை சொல்லி அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்வோம். அவனால் மாத்திரம்தான் இதை எங்களுக்கு இல்லாமல் செய்ய முடியும், இதிலே விடிவு காட்ட முடியும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அவர்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார், இறைவா, என்னுடைய உறவுக்கார ஒரு பெண் இருந்தால், அவள் விஷயத்திலே நான் அதிகம் ஆசை கொண்டவனாக இருந்தேன், அவளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அவள் மறுத்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவளுக்கு ஒரு தேவை வந்துவிடுகிறது. என்னிடம் அந்த தேவையை முறையிடுகிறாள். நான் அவளிடம் நிபந்தனை இடுகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் என்னுடைய விருப்பத்திற்கு நீ அடிபணிய வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவளுக்கு உதவி செய்கிறேன். அந்த உதவியை அவளுக்கு கொடுத்ததற்கு பிறகு என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் அவளிடம் செல்கிறேன். அப்போது அவள் சொல்கிறார், அல்லாஹுவை பயந்து கொள், அல்லாஹு தஆலா மூடியதை அவன் அனுமதித்த முறையிலே அன்றி திறக்காதே என்று அவள் எனக்கு சொல்கிறாள். உன்னுடைய பயம் என்னை தொற்றிக்கொண்டது, நான் அவளை விட்டு நீங்கிவிட்டேன், அதில் நான் ஈடுபடாமல் வந்துவிட்டேன். உனக்காக நான் இதை செய்திருந்தால் இந்த கல்லை அகற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார். கல் ஒரு கணம் அகன்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்பொழுக்கம் என்பது இஸ்லாத்தினால் வலியுறுத்தப்பட்ட பெரும் கூலிகள் இருக்கின்ற ஒரு அமலாக சொல்லப்பட்ட விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹ். 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழல் மாத்திரம் இல்லாத அந்த நாளில் தன்னுடைய நிழலிலே நிழல் கொடுக்கிறான். அந்த கூட்டத்திலே ஒருவர் ஒரு நல்ல பெண், அழகிய பெண், நெல்ல கோத்திரத்தைச் சேர்ந்த பெண். அவளை தப்பான நடத்தைக்கு அவரை அழைக்கிறாள். ஆனாலும் நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று அவன் கூறி அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறான். இவனுக்கு அல்லாஹு தஆலா எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில், சூரியன் மிக அண்மையிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த நாளிலே தன்னுடைய நிழலில் நிழல் கொடுத்து அவனை கௌரவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு, கற்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகின்ற ஒன்றாக திருமணம் அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷரஸ் ஸபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர்களே, உங்களில் யார் திருமணம் செய்வதற்கு சக்தி பெறுகிறீர்களோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் திருமணம் செய்யுங்கள், ஏனென்றால் நான் நாளை மறுமையிலே அதிகம் அங்கத்தவர்களை கொண்ட சமூகத்திற்குரியவனாக இருப்பதற்கு விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்தவர்களை போன்று துறவிகளாக நீங்கள் இருக்காதீர்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதை விதியாக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நாங்கள் தூதுவர்களை அனுப்பி இருக்கிறோம், அவர்களுக்கென்று மனைவிகளும் அவர்களுக்கென்று பரம்பரையும் இருந்தது என்று, அவர்களுக்கு நாம் அதை அப்படி பரம்பரைகளை ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். வேறு ஒரு வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் உங்களால் முடியுமாக இருந்தால் பெண்களில் 2 அல்லது 3 4 பேரையோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா கற்பொழுக்கம் பேணுவதனுடைய அவசியத்தை எங்களுக்கு வலியுறுத்துவதையும் அதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்யுமாறும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே திருமணத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக, அதன் மூலம் எங்களுக்கு ஏற்படுகின்ற பேணுதல், எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அமைதி, எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற நிம்மதி, சந்தோஷம் என்பவற்றை எல்லாம் அதிகமான இடங்களிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஒருவர் திருமணம் செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த திருமணத்தை பாதுகாப்பதற்கான முறைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெண்ணோடு நீ எப்படி நடக்க வேண்டும், உன்னுடைய குழந்தைகளோடு எப்படி நீ நடக்க வேண்டும், பெண் ஆணோடு எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகள் பெற்றோரோடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் விலாவாரியாக குடும்ப வாழ்க்கை நடத்துவது தொடக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே தெளிவுபடுத்தி இருப்பதன் மூலம் கற்பொழுக்கத்தை பேணுவதை இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலேயே
திருமண பந்தத்தில் இணைந்து வீடு கூடுவதற்கு நன்மை இருக்கிறது என்று சொன்ன ஒரே மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக, அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள் என்று திருமண உறவை சுருக்கமாக அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஆடை எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறதோ, ஒரு மனிதனுக்கு ஆடை எவ்வளவு உதவி செய்கிறதோ, ஒரு மனிதனுடைய கௌரவத்தையும் அவனுடைய தன்மானத்தையும் பாதுகாத்து கொள்ள எவ்வளவு தேவையான ஒன்றாக ஆடை இருக்கிறதோ அது போன்று திருமணம் இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்திற்கு உங்களிலே சிறந்தவராக இருப்பவர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஏற்படுகின்ற இந்த எதிர்ப்பாலின கவர்ச்சியை முறையாக பயன்படுத்திக் கொள்ள தவறுகின்ற நேரம் அல்லது அதை முறைப்படுத்திக் கொள்ள தவறுகின்ற நேரம் அதிகமான பிரச்சனைகளையும் சமூக ரீதியான சீரழிவுகளையும் குழப்பங்களையும் இந்த சமூகம் சந்திக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முறையாக இந்த ஒழுக்க நெறியை பேணுகின்ற போது தன்னுடைய தனிமனித வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் ஒரு பாதுகாப்பையும் கௌரவத்தையும் நிம்மதியையும் மனிதன் உணர்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கற்பொழுக்கம் என்பது உள்ளத்தை அடிப்படையாக கொண்டது. உள்ளம் சீர்கெட்டு விடுகின்ற போது உடல் உறுப்புகள் அனைத்தும் சீர்கெட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கா ஃபஇதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹ் வஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹ். அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அது சீர்பெற்று விட்டது என்று சொன்னால் உடல் முழுக்க சீர்பெற்றுவிடும். அது கெட்டுவிட்டது என்று சொன்னால் உடல் முழுக்க கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தினுடைய பாதுகாப்பு இந்த கற்பொழுக்கத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை ஒத்ததாகவே இருக்கிறது. ஒவ்வொருவனும் எதை எண்ணினானோ எதை நினைத்தானோ அதைத்தான் செயற்படுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நிச்சயமாக ஒரு அடியான் ஒரு தீமையை செய்கிற நேரம் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி இடப்படுகிறது. அவன் அதற்கு பதிலாக நன்மை செய்கிற நேரம் அந்த கரும்புள்ளி அகற்றப்படுகிறது. அவனுடைய தீமைகள் அதிகரிக்கிற நேரம் அந்த கரும்புள்ளிகள் கூடி ஒரு கட்டத்திலே அவனுடைய உள்ளம் கருப்பாகி விடுகிறது. அதற்கு பிறகு அவனுக்கு நன்மை செய்வது தீமை செய்வதை போன்று இருக்கும், தீமை செய்வது நன்மை செய்வதை போன்று அவனுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நிலையிலிருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும்.